بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக தொடரான இந்த சீராவுடைய மஜ்லிஸில் நேற்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப பின்னணி, அப்பா அப்துல் முத்தலிப், அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, அதில் அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயரிட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பெயர், அதனுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் முன்வைத்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோட தொடர்பட்ட சில மிக முக்கியமான நிகழ்வுகள் இன்று பாடத்தில் நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டும் சம்பந்தமான ஒரு பாடம் இங்க பதிவாக இருக்குது. இதில் 3 தாய்மார்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை வழங்கினான். ஆமினா பின்த் வஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார், அதே போல உம்மு ஐமன் பரக்கா ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, ஹலிமத்து ஸஅதியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடன் சேர்ந்து 4 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் விட்டிருக்காங்க. உம்மு ஐமன் பரக்கா அல் ஹபஷியா, ஹபஷாவை சேர்ந்த, ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அடிமை பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லாஹுடைய அடிமை. அவங்கதான் முதலாவதாக பால் ஊட்டியதாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால அதிகமான காலம் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாய்க்கு எந்த மதிப்ப கண்ணியத்தை வழங்கினாங்களோ அது அனைத்தையுமே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய அப்பா, வாப்பாவுடைய சகோதரர் தான் அபூ லஹப். அபூ லஹப், அபூ தாலிப போல அபூ லஹபும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாட சகோதரர். அபூ லஹப் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிறப்புடைய செய்தி கிடைச்சதுடன் அவங்களுக்கு மகிழ்ச்சியின் காரணமாக அடிமையை உரிமையிட்டாங்க. சுவைபா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய அப்பாவுடைய அடிமை. சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டினாங்க என்ற இந்த நிகழ்வும் இங்கு பதிவாக இருக்குது. மூணாவதாக ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லோருக்கும் தெரியும், ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிகழ்வு பாலூட்டும் தாய். பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் பாலூட்டின தாய் யார் என்றா ஹலிமத்து ஸஅதியா என்று. உம்மு ஐமன் பரக்கா ரலியல்லாஹு அன்ஹாவும் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயம் அதிகமானவங்களுக்கு ஞாபகம் இல்லை அல்லது தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டின தாய்மார்கள்ல தன்னுடைய சொந்த தாய் ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் பரக்கா ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, அதே நேரத்தில் ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவங்களுக்கு நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த விடயத்துல குறைஷிகள், மக்கா எப்படியான ஒரு நகரம் என்ற ஒரு சிட்டி, அதுல பல ஊர்ல இருந்து மக்கள் வருவார்கள். குறைஷிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது, பிள்ளைகள் பிறந்ததுடன் அவங்க பிள்ளைகளை வேற தாய்மாரிடத்துல, கிராமப்புறத்துல இருக்கிற தாய்மாரிடத்துல பால் ஊற்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இத பத்தி மிச்சம் நீண்ட விடயங்கள் இங்க பதிவாக இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னன்னா,
மக்கா ஒரு சிட்டி, பலரும் வந்துட்டு போறதுனால சின்ன புள்ளலுக்கு அவசரமாக நோய் வரத்துக்கு வாய்ப்பு, பிரயாணத்தோட நோய் எடுத்துட்டு வருவாங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதனால நோய் வந்துடும். சின்னவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் சரியான வீக், அந்த நோய் வந்துட்டா மௌத்தாக்கிடுவாங்க. இது அவங்க பழக்கத்தோட பெற்றுக்கொண்டது. ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதை வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்த ஒரு முடிவு. இரண்டாவது காரணம், குறைஷிகள் எப்பொழுதும் அவங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்கணும் என்று விரும்பினாங்க, அதுலயும் ஆண் பிள்ளைகள். ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருக்கிற நேரத்துல திரும்ப புள்ளைக்கு தரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்ப பாலூட்டும் போது அது நேச்சுரலி என்ன நடக்கும் என்றா புல்ல தரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு என்ற காரணத்தினால இவங்க என்ன செய்வாங்க, இந்த குழந்தைய வேறொரு தாய்க்கு அனுப்பி வைப்பாங்க. அப்ப இந்த தாய்க்கு திரும்பவும் புல்ல பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அதிகமான பிள்ளைகளை ஒரு குறுகிய காலத்துல பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். மூணாவது காரணம், கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சூழல், என்வாயரன்மெண்ட் நல்ல சூழல். அந்த நல்ல சூழல்ல வரக்கூடிய பிள்ளைகள் அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் அவங்களோட வளர்ப்பும் நல்லா இருக்கும். அப்ப அவங்க கிராமப்புறத்துல நல்ல மொழியை படிச்சு கொள்வாங்க. நகரப்புறத்துல லாங்குவேஜ் என்ன ஆகும்டா டைல்யூட் ஆயிடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய மொழிகள் எல்லாம் வந்துடும். அப்ப இந்த சின்ன புள்ளல் அந்த நல்ல சூழல்ல, நல்ல மொழியோட நல்ல சூழல்ல வளரணும் என்ற காரணங்கள் அடிப்படையில குறைஷிகள் மக்கால இருந்து கிராமப்புறத்துக்கு பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க. இப்ப இந்த வருடம் இவ்வாறு அப்ப காலம் பெண்கள் கிராமப்புறத்துல இருந்து வருவாங்க. அடுத்த கிராமப்புற பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு வருமானமாக இருந்துச்சு. ஏண்டா குழந்தைய பாலூட்ட கொடுத்தா அந்த பெற்றார்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஸ்பான்சர்ஷிப் செய்வாங்க, அது ஹதியாக்களை கொடுத்து கொண்டிருப்பாங்க. அந்த நலவுகளையும் நாடியவர்களாக அந்த கிராமப்புறத்துல பெண்கள் வருவாங்க. ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிகழ்வு அப்துல்லா இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்துல்லா இப்னு ஜஅஃபர் என்ற ஜஅஃபர் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசின் பிரதர், அபூ தாலிபுடைய மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றா வளர்ந்தாங்க. அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸ பதிவு செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வருடம் மிகவும் வறுமையான ஒரு வருடமாக இருந்துச்சு. அந்த வருடம் மழை இல்லாத காரணத்தினால ஒரு சிரமம், கஷ்டமான ஒரு நிலையில அங்க ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹு பனு ஸஅத்ல இருந்து அவங்க வந்தாங்க. வந்த நேரத்துல மிக பலகீனமான ஒரு ஒட்டகத்தோட தான் வந்தாங்க. அவங்க மக்காவை சேரக்கூட சரியான லேட், பலகீனமான ஓட்டம், வேகமாக வரல. அவங்க அடையிற நேரத்துல நல்ல செல்வம் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துட்டாங்க, அந்த பெண்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. மீதமாக இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம். அப்ப முதல் நாள் குழந்தைய பார்த்துட்டு அவங்க திரும்புறாங்க கூடாரத்துக்கு. இரவெல்லாம் யோசனை, இந்த குழந்தைய எடுக்கிறதா இல்லையாண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. யோசிக்கிறாங்க, ஒரு அனாதை இந்த புள்ளைய எடுத்தண்டா எங்களுக்கு உலகளாவ ரீதியில பெருசான ஒரு பாக்கியமும் கிடைக்காத இந்த யோசனைனால. ஆனா இரவு நேரம் யோசனை தூக்கமும் போல ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவனோட இந்த விடயத்தை உரையாடுறாங்க. உரையாடிட்டு முடிவு செய்யறாங்க, இல்ல அந்த குழந்தை ஒரு பதிவுல இருக்குது. சொல்றாங்க, அந்த குழந்தைய பார்த்தோன்னு எனக்கு இந்த குழந்தைட்ட ஏதோ ஒரு விடயம் இருக்கிறத போல எனக்கு விளங்குது, அதனால நாங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டுருவோம் என்ற முடிவுல அடுத்த நாள் காலையில போயிட்டு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா எடுக்கிறாங்க. எடுத்த நேரத்தை அவங்க சொல்றாங்க, இதுக்கு முந்தின இரவுகள் எல்லாம் நாங்க தூங்காத காரணம் ரெண்டு. ஒன்று, சரியா என்னுடைய பால் சுரக்கல்ல, அதனால என் சொந்த குழந்தைக்கு பால் இல்லை. அப்ப அந்த புள்ள அழுந்து கொண்டிருக்கும், எனக்கு பால் இல்ல, அழுந்து கொண்டிருக்கும். எப்ப நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுமந்தேனோ முதலாவது விடயம் சொல்றாங்க, அந்த புள்ளைய நான் சுமக்கிறேன், பாரமே எனக்கு விளங்கல்ல. ஏண்டா அந்த புள்ளைய யாரோ சுமந்திருக்கிறத போல இருந்துச்சு, அவ்வளவு லைட், எனக்கு ஒரு கஷ்டமும் சிரமமும் இருக்கல்ல. ரெண்டாவது, அந்த குழந்தைய நான் சுமந்தத்தோட என்ன பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டு அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. அன்று இரவு நான் எந்த இரவு அந்த குழந்தையோட முதலாவது இருந்தனோ அந்த இரவு என்னுடைய மகனும் ஒரு நிறைய பாலை குடிச்சிட்டு நாங்க இரவு நல்லா தூங்கினோம். அடுத்த நாள் காலையில தான்
எங்கட பிரயாணத்தை ஆரம்பித்தோம். மற்றவங்க எல்லாம் முந்தி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து அந்த பலகீனமான ஒட்டகத்துல ஏறினத்தோட அந்த ஒட்டகம் இருந்ததை விட மிக பலமாக மாறியது. அந்த ஒட்டகமும் நமக்கு பால் தர ஆரம்பிச்சு. இப்ப வேகமாக போறோம். நாம் எங்களோட வந்தவங்க எல்லாரையும் விட முந்தி என்னுடைய பயணம் ஆரம்பிச்ச நேரத்துல என்னோட வந்த பெண்கள் கேட்காங்க, என்ன புதிய ஒட்டகம் ஒன்று எடுத்தீங்களா சொன்னாங்க. இல்ல, நான் எந்த ஒரு புதிய ஒரு ஒட்டகத்தை எடுக்கல. ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த குழந்தை இருக்குது, இது ஒரு வலதுன் முபாரக்கும், ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு புள்ளையை சுமந்திருக்கிறேன். அந்த பரக்கத்தின் காரணமாக தான் இது அப்படியே இருந்தது. ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழக்கூடிய கிராம புறம் பனு ஸஅத்ல போயிட்டு அடையிறாங்க. சரியான கஷ்டம். அந்த நேரத்துல அவங்களோட கோத்திரத்துல எல்லாரும் ஆடு மேய்க்க போவாங்க. ஆடு மேய்ச்சி திரும்பி வர போல ஆடுகள் பசியோட தான் திரும்பி வருமாம். ஏன்னா எங்கேயும் புத்துண்டுகள் இல்ல, மழை இல்லாத காரணத்தினால். ஆனா ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடுகள் மட்டும் வவுர் நிறைந்து வருமாம். அப்ப சில பெண்கள் சொல்லுவாங்களாம் அவங்களோட ஆண்களுக்கு, நீங்க பாருங்க ஹலீமாவுடைய ஆடுகள் எங்க மேய்தோ அங்க உங்களோட ஆடுகளை கொண்டு போங்க, அப்ப அதுவும் வவுர் நிறைய வந்துடும் சொல்லி. அப்ப மற்றவங்களும் தொடர்ந்து போவாங்க. ஆனா அதே பரக்கத்தை அவங்க அடைந்து கொள்ள மாட்டாங்க. இப்ப 2 வருடம் சம்பூர்ணமாக அந்த பரக்கத்தை அடைஞ்சதுக்கு பின்னால பொதுவான கண்ட்ராக்ட் என்னன்னா 2 வருஷத்துல திரும்ப கூட்டிட்டு வரணும், உம்மட்ட பாரம் கொடுக்கணும். அப்ப திரும்பி வாராங்க. திரும்பி வார நேரத்துல மிக கவலையோட தான் திரும்பி வாராங்க. என்னண்டா இந்த பரக்கத் நிறைந்த புள்ளைய நான் திரும்பி கொடுக்கணுமே என்ற யோசனையில பல காரணங்களை சொல்லி வாதிட்டு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போறாங்க. போயிட்டு ஒரு 3 மாசம் அல்லது 4 மாசம் ரிவாயத்துல 2 இருக்குது. 3 மாசம் 4 மாசத்துல ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப 2 வயசு தாண்டி வெளியே முத்தங்கள்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மகனோட விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுமந்து போயிட்டு ஒரு கல்லுக்கு மேல வச்சு நெஞ்ச பிளந்து நெஞ்சிலிருந்து ஏதோ எடுத்து உள்ளத்தை கழுவி திரும்பவும் போட்டு இத கண்டொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாலூட் சகோதரர் ஹலிமத் ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் வீட்டுக்கு ஓடி கத்தி ஓடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது குறைஷுடைய அந்த என்னுடைய சகோதரன், குறைஷியை சேர்ந்த என்னுடைய சகோதரனை யாரோ கொண்டுட்டாங்க என்ற ஒரு பயத்துல சொன்னாங்க. அப்ப இப்படி அவங்க எல்லாம் பயந்து ஓடி வார நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படி வீடு திரும்புறாங்க. அப்ப கேக்குறாங்க என்ன நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நடந்த நிகழ்வை சொன்னாங்க. 2 பேர் வெள்ள ஆடை அணிஞ்ச 2 பேர் வந்தாங்க. அவங்களை காணக்குள்ள எந்த ஒரு பயமும் அச்சமும் எனக்கு உண்டாகல. அவங்க என்னைய அப்படியே 2 பேரும் என்னைய கீழே தாத்தினாங்க. இந்த உள்ளத்துல இருந்து ஒரு சுண்ட கழுவி என்னுடைய உள்ளத்தை அப்படியே உள்ளுக்கு எடுத்து திரும்ப போட்டாங்கன்னு சொல்லி. இப்ப ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹாவும் அவங்களோட கணவனும் பயந்துட்டாங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்தா நான் அல்லாஹ் இடத்துல வஹ சொல்லணும்னு சொல்லி திரும்பவும் இப்ப எடுத்துட்டு பாரம் கொடுக்கறாங்க. உம்மட்ட பாரம் கொடுக்கற நேரத்துமா கேக்குறாங்க, என்ன விஷயம்? இதுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னால நீங்க வாதிச்சு எடுத்துட்டு போனீங்க, இப்ப திரும்பி கொண்டு பாரம் தானீங்கன்னு சொன்ன நேரத்துல நீங்க சொல்லாம நான் உங்களை அனுப்ப மாட்டேன், நீங்க கட்டாயமாக என்ன நடந்தது என்று சொல்லணும். இன்னலி இப்னி ஷஅனன், நிச்சயமாக நீங்க அந்த நிகழ்வை சொன்னா உங்களுக்கு நான் ஒரு நிகழ்வை நான் சொல்லுவேன் என்று சொல்லி உம்மா சொல்றார். நிச்சயமாக என்னுடைய மகனுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு விடயத்தை வச்சிருக்கிறான், அதனால ஒரு தீங்கும் அவருக்கு நடக்காது என்றது எனக்கு உறுதி. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயுடைய வார்த்தை. அப்ப சொன்னாங்க, நான் அவரை சுமக்கக்குள்ளே எனக்கு எந்தவித கஷ்டமும் சிரமமும் இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் அந்த பிரசவத்துடைய நேரத்துல எவ்வளவு லேசாக என்னுடைய பிரசவம் அமைந்தது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாகும் போது நான் கண்டேன் ஒரு வெளிச்சத்தை. அந்த வெளிச்சம் பஸ்ரா ஷாமுடைய எல்லா மாளிகைகளும் அப்படி ஒளிமயமாகிச்சு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முன்வைக்கிறாங்க இந்த விடயத்தை. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாயுடன் தான் 6 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. இந்த விடயத்துல மிக முக்கியமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு ரிவாயத் இருக்குது, நான் தான்
நபிமார்கள்ல படைப்புல முதலாவதாக அல்லாஹ் என்னை படைத்தான். ஆனா நபிமார்கள்ல இறுதியாக வந்தவன் நான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஆரம்பமாக படைத்தாலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த படைப்பை அடிப்படையாக வைத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடைசியா அனுப்பி வைத்தான். இதுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்ச பிளந்து உள்ளத்தை கழுவின விடயத்துல ரிவாயத் இருக்குது. 3 தடவை நடந்ததாகவும் 2 தடவை நடந்ததாகவும். 3 தடவை அது நடந்ததும் 2 தடவை. 3 தடவை என்னன்னா, ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிரயாணத்துல, 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஒரு பதிவு இருக்குது. இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய பயணத்துக்கு முன்னால. ஆனா உறுதியானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 2 தடவை என்றுதான் அதிகமான ரிவாயத்கள், அதிகமான நரேஷன்ல அதான் பதிவாக இருக்குது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிரயாணத்திலையும் அதே நேரத்துல இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய பயணத்துக்கு முன்னால. இந்த விடயத்துல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாக இருக்கக்கூடிய நெஞ்ச பிளந்த சம்பந்தமாக முஸ்லிம் ஷரீஃப்லையும் பைஹகீலையும் அஹ்மத் என்ற இந்த 3 கிரந்தங்களையும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்துல வந்தது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாஹு ஜிப்ரீல் வஹுவ யல்அபு மஅல் கில்மான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னால தெரியும் யாரு வந்தது. என்ன அந்த நேரத்துல சொல்ல தெரியா, யாருன்னு அறிமுகம் இல்ல. இப்ப நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னால தெரியும். அந்த நேரம் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்னை அப்படியே சாய வச்சு என்னுடைய உள்ளத்தை நெஞ்ச பலந்து உள்ளத்தை வெளியெடுத்தாங்க. உள்ளத்தை வெளியெடுத்து சொன்னாங்க என்னண்டா, அதுல இருந்து ஒரு இறைச்சி துண்டு அல்லது ஒரு கொழுப்புமாய் ஒரு மாமிச துண்டை எடுத்துட்டு சொன்னாங்க, இதுதான் ஷைத்தானுடைய பங்கு. எங்க எல்லாட்டையும் உள்ளத்துல ஷைத்தான் விளையாடுறதுக்கு ஒரு சிப் கொண்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துண்டை எடுத்துட்டு சொன்னாங்க, உங்கள இருந்து ஷைத்தான் உங்களோட சிந்தனைகளை அல்லது ஷைத்தான் உங்களோட உள்ளத்துல ஊசலாற்றத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த துண்டை நாங்க வெளியெடுக்கிறோம். அதுக்கு பின்னால் சும்மா அதுக்கு பின்னால் எடுத்து உள்ளத்தை கழுவி அப்படியே திரும்ப போட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இதே ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்றாங்க. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க படிக்கிறோம். என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை போல ஒரு மனிதன். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை, நான் ஒரு மனிதன், உங்களை போல ஒரு மனிதன், ஆனா எனக்கு வஹி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதுக்கு எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை எங்களை போல ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் விசேஷமாக பாதுகாத்தான். ஷைத்தானுடைய எந்த ஒரு ஊசலாட்டமோ சிந்தனையோ வராத முறையில் அல்லாஹ் ப்ரொடெக்ட் பண்ணான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவத்திலும் பாதுகாக்கப்பட்டோம். எங்களை போல ரத்தம் ஓடுது, எங்களை போல உணர்வு எல்லாம் இருக்குது. ஆனா எங்களுக்கு கெட்ட உணர்வும் வரும், நல்ல உணர்வு வரும். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் ஒரு கெட்ட உணர்வு வரவே அது. பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்துடைய விடயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 தடவை எனக்கு யோசனை வந்துச்சு, குறைஷுடைய வாலிபர்கள் எல்லாம் இரவு நேரம் பாட்டிலையும் மதுலையும் ஈடுபடுவாங்க, ஒரு இடத்துல ஈடுபடுவாங்க. எனக்கு சத்தம் கேட்கும், எங்கேயோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க என்று 2 தடவை நான் முயற்சித்தேன். அதை எங்க நடக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம் நான் யோசிச்சேன். ஆனா போற வழியே அல்லாஹ் எனக்கு தூக்கத்தை தந்துருவான், நான் தூங்கிடுவேன். எழும்பி பார்த்தா வெளிச்சம் என்ன சூரியன் உதயமா இருக்கும், அன்னைக்கு போகல. 2 முறை அப்படி நடந்தது என்று சொல்லி ரசூல் சொன்னாங்க. பின்னால சொன்னாங்க, அது அல்லாஹ் நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் எனக்கு இப்படி நடந்தது, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய பாதுகாத்தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. இந்த நிகழ்வுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரக்கத் என்றது இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லோருமே பரக்கத் வாய்ந்தவங்க. அவங்க எல்லாம் எங்கெல்லாம் போன குர்ஆன்ல
நபிமார்கள் கால் வைத்த இடம் பரக்கத், மலக்குகள் இறங்குற இடம் பரக்கத். அதுல எங்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை பரக்கத், நல்லடியார்களுடைய நபிமார்களுடைய நல்லவர்கள் நல்ல அமல கொண்டு பரக்கத்கள் கிடைக்கும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை. அந்த பரக்கத்தை அடையிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். ஆனா பரக்கத் என்ற அடையாளம் என்னன்னா அது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மேலாக எங்களோட நம்பிக்கையில அல்லாஹ்வை விட இன்னும் ஆகிடக்கூடாது. அந்த பரக்கத் அல்லாஹ்விடத்துல இருந்துதான் வருது. அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு இருக்கிறதுனாலதான் அந்த பரக்கத் என்ற மிக முக்கியமான ஒரு முடிவு. அது பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தொடர் பாடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசாகக்குள்ள தன்னுடைய உம்மா வஃபாத்தாங்க. உம்மோட ஊர் எங்கண்டா மதீனாவுக்கு மிக நெருக்கமான ஒரு பகுதியில தான் தாய் இருந்தாங்க. அந்த பகுதிக்கு குடும்பத்தை சந்திக்க போற நேரத்துல அங்க வைத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் பில் அப்வா பைனல் மக்கா வல் மதீனா, மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில நோய்வாய்ப்பட்டு வஃபாத் ஆகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் மக்காவுக்கு மதீனாவுக்கும் இடையில அடங்கி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவும் மதீனாவுக்கு நெருக்கமான இடத்துலதான் அடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அண்மையில நான் ஒரு டாக்குமெண்டேஷனை வாசிச்சேன். சவுதியில ஒரு ரோட் ப்ராஜெக்டுக்காக வேண்டி ஒரு தண்ணி ரோட் ப்ராஜெக்டுக்காக வேண்டி தோண்டி போற நேரத்துல ஒரு உடம்ப அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த உடல்ல பார்க்கும் போது அதுல இருக்கிற எல்லாரும் ஹிஸ்டோரியன் கருத்து என்னன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாட உடம்பு. அல்லாஹ் 1500 வருடங்களுக்கு மேலானுள்ள உடலையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த உடம்பை எடுத்து ஒரு இடத்துல அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய வாதா நல்லடியார்களுடைய குறிப்பாக நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த பூமியுடைய எந்தவித விஷஜந்துக்களோ பூச்சிக்களோ மண்ணோ அந்த உடம்ப சாப்பிடாது. அவங்க உயிரோட இருக்கிறாங்க என்றதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த ஒரு டாக்குமெண்டேஷனை நான் வாசிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மா மௌத்தானதுக்கு பின்னால அப்பாட பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு தடவை அப்பாவோட இருக்கிற நேரத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னா அப்பா ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. கொஞ்சம் சின்னால் ஒட்டகத்தை போயிட்டு சுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி போன நேரத்துல இரவு ஆயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணும், ஒட்டகத்தையும் காணும். அப்பா பாய்ந்துட்டாங்க. அப்பா சரியான இறக்கம். அதுல அப்பா அந்த நேரத்துல காபத்துல்லாஹ்வை தவாப் செஞ்சு கையேந்தி துஆ செஞ்சாங்க. ரப்பி ரப்பி ராகிபி முஹம்மதா வருத்த இலைஹி வஸ்னா இந்தி யதா. கையேந்தி சொன்னாங்க ஒரு கவிதை வடிவத்துல, ஓ அல்லாஹ் என்னுடைய அந்த வாகனத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அனுப்பிடியா அல்லாஹ், வஸ்னா இந்தி மா யதா. நான் இந்த கையால என்னத்த செஞ்சிட்டோ தெரியும், அந்த பிள்ளைக்கு நான் ஒற்றத்தை கொடுத்து அனுப்பினேன், அதனால திருப்பி அனுப்பிடியாங்களா என்று கை வந்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையேந்தி மிச்சம் கவலைப்பட்டாங்க. கையேந்தி திரும்பி வந்தோன்ன அவங்க சந்தோஷமா சொன்னாங்க, யா புனை அது ஹஸன்து அலைக கல் மர்ஆ. நான் எவ்வளவு அழுதுண்டா, ஒரு பெண் எப்படி அழுவாங்களோ பொதுவாக ஆண்கள் என்ன அவங்க குறைசிகள் அழ மாட்டாங்க. அவங்க ஒரு பெண் அழுகிறத போல உனக்காக வேண்டி அழுந்தேன். அந்த கவலை என்னன்னா இதுக்கு புறம் எனக்கு போகாது, அவ்வளவு எனக்கு அச்சம் வந்துட்டு உனக்கு ஏதாவது நடந்துடுமோ சொல்லி அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா இந்த விடயத்தை சொல்றாங்க. இது பைஹக்கியில இமாம் பைஹக்கி ஃபி தலாயில், அதே போல வல் ஹாக்கிம், இந்த 2 ஆசிரியர்களும் அவங்களோட கிதாப்ல இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்பா அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசித்தாங்க. இந்த நிகழ்வு சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு விடயம் குர்ஆன்ல சூரத்துல் துஹா, அதுக்கு பிறகு சூரா அலம் நஷ்ரஹ், இந்த 2 சூறாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பர்சனலாக அல்லாஹ் இறக்கி வைத்த சூறா, தனிப்பட்ட சூறா. இந்த சூரத்துல் துஹா ஒரு இடத்துல சூரா வஜதக ضالன் ஃபஹதா, உங்களை வழி தவறினவனாக, வழி தவறுண்டா பாவகரமான பக்கமல்ல, ரோட் தவறிச்சு. அந்த இரவு நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை எடுத்து போன அந்த இரவு ரோட் மாறிட்டு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அப்படியே சரியான வழிக்கு அனுப்பி வைத்தாங்க. இந்த நிகழ்வை தான் அந்த சூரத்துல் துஹா சொல்லுது. அதே நேரத்துல அலம் நஷ்ரஹ் லக ஸதரக் என்ற அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை விசாலமாக்கலையா. இந்த சூரா எதை காட்டுதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை புலந்து உள்ளம் பரிசுத்தம் அடைக்க அந்த நிகழ்வு தான் சொல்லுதுன்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் இந்த 2 விடயத்தையும் அதுல ஞாபகப்படுத்துறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வயசு அல்லது 10 வயது, 6ல இருந்து 2 வருஷத்துக்கு போறோம். 10 வயசுக்கு முன்னால தன்னுடைய சொல்ல அதிகமான ரிவாயத்தில் 8வது வயசுன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் சிலர் சொல்றாங்க 10 வயசுக்கு முன்னால. அப்ப 8க்கும் 10க்கும் இடையில தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆனதுக்கு பின்னால அபூ தாலிபோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அபூ தாலிப் அலி பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, அவங்களோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா வளர்ந்த ஒரு இளம் பையனாக இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூ தாலிபுக்கு கொஞ்சம் சிரமம், பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க, நான் ஆடு மேய்ப்பேன், மக்கா வாசிகளுடைய ஆடுகள் எடுத்து போயிட்டு மேய்த்து, அதனால அதை கொண்டு நான் கொஞ்சம் பாலை பெற்றுக் கொள்வேன், ஏதாவது கொஞ்சம் அவங்க எனக்கு ஹதியா தருவாங்க, அதை நான் என்ன செய்வேன், அதை கொண்டு அபூ தாலிபுக்கு நான் உதவி செய்யணும், அதை அப்படியே பேசி நான் யாருக்கு கொடுப்பேன், அபூ தாலிபுக்கு கொடுப்பேன். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க وكان أبو طالب مقيلا في الرزق فعمل النبي صلى الله عليه وسلم برعي الغنم مساعدة منه لعمه فلقد أخبر صلى الله عليه وسلم عن نفسه الكريمة وعن إخوانه الأنبياء أنهم رعوا الغنم أما هو فقد رعاها لأهل مكة. الله إلا نبي மார்களையும் ஆடமேக்கு வச்சிருக்கிறார். எல்லா நபிமார்கள் யாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்த எல்லா நபிமார்கள் ஆடு வைத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல நானும் ஆடு வைத்திருக்கிறேன். புகாரிலையும் சஹீஹான ஒரு ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம. இமாம் இப்னு மாஜா, புகாரி இது ரெண்டுலயும் பதிவாக இருக்குது. அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் அனுப்பி வைக்கல அவங்க ஆடு மேய்க்காம, அந்த ஒரு ட்ரைனிங். ஆடு மேய்க்கிறது என்று ஒரு தனியான ஒரு ட்ரைனிங். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சது தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிபுக்கு உதவியாக. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு தீர்மானம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த நபித்துவத்துக்காக தயாரானாங்க. இதுல இந்த கிதாபுடைய சருத்த ஆசிரியர், அதே போல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஆடு மேய்க்கிறதுனால கிடைக்கக்கூடிய 5 பயிற்சிகள், 5 ட்ரைனிங்கள் ஒரு மனிதனை கிடைக்கும். அல்லாஹ் அந்த நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த 5 பயிற்சியும் கொடுத்தாங்க. முதலாவது பொறுமை, சபர். ஆடு மேய்க்கிற நேரத்துல நீ மிக பொறுமையாக இருக்கணும். அந்த ஆடுகள் அங்க ஓடும் இங்க ஓடும், அதோட ஆட்டுக்கு கோவப்பட்டவங்களுக்கு அடிக்கலாம். ஆடு அடிச்சா அது பாவம், ஒரு மிக பலகீனமான ஒரு மிருகம். அதனால மிக பொறுமையோடு இருக்கணும். 2வது, ஆடு மேய்க்க போறன்ற லேஸ் இல்ல, பல இடங்களுக்கு போகணும். அந்த நேரத்துல கஷ்டங்களுக்கு பொறுமையாக இருக்கலாண்டா உனக்கு ஆடு மேய்க்கலாம். முதலாவது அந்த ஆடு மேய்க்கிறதுனால வரக்கூடிய ஒன்று பொறுமை. 2வது மிக முக்கியமானது தான் சிம்பிளிசிட்டியும் தவாபும். சிம்பிளிசிட்டி ஒரு மனிதன் ஆடு கிச்சன் சாமானம் மிச்சம் சிம்பிள் ஆயிப்பார். அவருக்கு தேவையான சாமான் மட்டும்தான் தூக்கிட்டு போகணும். அதே நேரத்துல அவருக்கு தாழ்வுத்தனம். எப்பயும் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த ஒரு கணம் வரும். ஒட்டகத்தோட குதிரையோட இருக்கிறவங்களுக்கு பெருமை வரும். ஒட்டகம் என்று சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு மிருகம், அதுல கம்பீரம் இருக்கும். ஆனா ஆடுண்டா ஒரு பலகீனமானது, இவங்களுக்கு தவாது உண்டாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத மன் கால ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மின் கிபர். யாருடைய உள்ளத்துல கொஞ்சம் அணு அளவு ஆவது பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் பயிற்சிட்டாங்க அந்த பெருமை இல்லாம. இது மிக முக்கியமான பெருமைண்டா என்னன்னா, தன்னை பத்தி தனக்கு கௌரவம் இருக்கிறது பெருமை அல்ல. நல்ல நினைச்சுக்கோங்க, எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் எங்களை பத்தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறது அது பெருமை அல்ல. பெருமை என்னண்டா, தன்னை கண்ணியமாக பாக்குறதோட மற்றவங்களை தாழ்வாக பாக்குறது, அதான் பெருமை. வேற யாரு அப்படின்னா அவளுக்கு நான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்தை தந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது பெருமை அல்ல. சிலாக்கள் நினைக்கிற என்னண்டா, பெருமைண்டா நாங்க மிச்சம் எங்களை தாழ்த்தி கொள்ளணும். இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்தை, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல செல்வத்தை தந்தா அந்த செல்வத்தை நாங்க பயன்படுத்தணும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், நல்ல அழகா உடுக்கணும், நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் பெருமை அல்ல. நல்லா விசாலமான வீட்டுல வாழ்றது ஒன்னும் பெருமை இல்ல. எப்ப நீங்க அதை வச்சுட்டு நீங்க சிறந்தவங்க மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தன்னு என்ன ஆரம்பிப்பீங்களோ அதான் பெருமைக்கான. சில நேரத்துக்கு சில ஆட்கள் ஒன்றும் இருக்காது, ஆனா மனசுல மத்தவங்களும்
தாழ்வாக எண்ணுவாங்க. அது ஹதீஸ்ல வந்து இருக்குது, பாவங்கள்ல எந்த ஒரு பாவத்தை நீங்க செய்ய தேவையில்லை. கெடுதிகளுக்கு எல்லாத்துக்குமே போதுமானது என்னன்னா முஸ்லிம், உங்களோட முஸ்லிமான ஒரு சகோதரர் அல்ல சகோதரிய தாழ்வாக என்றது, இழிவாக என்றது. எங்களோட உள்ளத்தால் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். யாரு அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவர் எங்களுக்கு தெரியாது. ஈமான் உள்ள ஒவ்வொருத்தரையும் நாம் பெரியசாதான் பார்க்கணும். ஈமான் இல்லாதவங்களை தாழ்வாக பார்க்கிற ஒரே ஒரு நோக்கம், மனிதன் என்ற அடிப்படையில் அவரை மதிக்கணும், மனிதன் என்ற அடிப்படையில் ஈமான் இல்லாதவங்களை நேசிக்கணும். ஆனா அவர் முஸ்லிமை விட தாழ்ந்தவர் என்னண்டா அவருக்கு ஈமான் இல்லை. ஈமான் என்றது ஒரு உயர்தரமான ஒரு நியமத், அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம். இது இரண்டாவது விட இந்த ஆட்டை மேய்க்கிறதுனால கிடையாது. மூணாவது ஷஜாஅ. ஒரு மனிதன் ஆடை மேய்க்கிறதுனால தைரியசாலியா மாறும். அவர் தனியா போறாரு, ஆடை மேய்க்கிறாரு. எந்த சவால் வந்தாலும், இன்னொரு மிருகம் எதை வந்தாலும் தன்னுடைய ஆட்டுகளை நான் பாதுகாக்கணும். பொறுப்புணர்ச்சி, அவருக்கு பொறுப்புணர்ச்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். 100 ஆட்டை கொண்டு போனா திரும்ப எஜமான இடத்துல சரியா கவுண்ட் பண்ணி 100 ஆட்டை கொண்டு பாரம் கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அன்னைக்கு வருது. மிக முக்கியமான விடயம், ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். ஒரு பின்னால் ஒரு ஹதீஸை பயன்படுத்துவாங்க, குல்லுக்கும் ராஹி, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆட்டடையில போல, ராஹி என்றா போல, குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, உங்களுடைய அந்த பத்தி நீங்க எதை மேய்க்கிறீங்களோ அந்த மேய்ப்பை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட குடும்பமாக இருக்கலாம், எங்களோட தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்புல பொறுப்பாக இருக்கிறோம். அப்ப அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிளோட சேர்த்து வரணும். அதை டிபெண்ட் பண்ணக்கூடிய தைரியம் எங்கள்கிட்ட இருக்கணும். 4வது விடயம் ரஹ்ம வல் அக்ஸ். ஆடை மேய்க்கிறவங்களோட தனியான இயல்பு என்னன்னா அவங்களுக்கு கருணை, மர்சி. எப்பயும் அவங்களோட உள்ளத்துல மர்சி வரும், கருணை. அதே இடத்துல சாஃப்ட், எப்பயும் அவங்க எதையும் ஹேண்டில் பண்ற நேரத்துல மிச்சம் ஹார்டாக உரமா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. மாடு மேய்க்கிறவங்க, ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, குதிரை மேய்க்கிறவங்க இப்பயும் ஹார்ட் ஆயிப்பாங்க. ஏண்டா அப்படிதான் நீங்க சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, அமெரிக்கால சொல்லுவாங்க பஃபலோ ஓட சேர்த்து ஒட்டகங்களோட கவுபாய்ஸ். கவுபாய்ஸ் யாரு? கவுபாய்ஸ் சொல்றா அவங்க இப்பயும் இதாயிப்பாங்க, டஃப் ஆயிப்பாங்க, இதாயிப்பாங்க. இது கவுபாய்ஸ் இல்ல, இது ஆடையில மேய்த்து நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த இறக்கமான தன்மை வரணும். 5வது விடயம் கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில சம்பாதிக்கணும் என்ற ஒரு உணர்வு வரும். பயிற்சி கஷ்டம் தான், லேசி ஷார்ட் கட் அல்ல, ஹலாலான முறையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் என்ற இந்த 5 விடயங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் ஆடு மேய்க்க வைத்தான். அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பயிற்சியை கொடுத்தான். என்னண்டா எதிர்காலத்துல உம்மத்தை, சமூகத்தை வழி நடத்துறதுண்டா இந்த எல்லாம் பண்பும் இருக்கணும். நபிமார்கள்ட்ட இந்த எல்லாம் பண்புகள் எல்லாத்தையும் இந்த பண்பு இருக்கணும். அவங்க சாஃப்டாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி குர்ஆன்ல சொல்லும் போது அவங்க வீட்டை சாஃப்டாக இருந்தாங்க, அதனால தான் எல்லோரும் வந்தாங்க. அல்லாஹ் எங்களுக்கும் இந்த நல்ல குணங்களை நசீபாக்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்துக்கு முன்னால நான் அந்த பதிவு செஞ்ச அந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாலிப காலத்துல நான் சொன்னேன். அந்த 2 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவத்தோட, அந்த பாவம் என்றா எங்கேயோ பாவம் நிகழுது, அந்த இடத்துக்கு போக நினைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பாதுகாத்தான் என்ற விடயமும் பதிவாக இருக்குது. இந்த 3 நிகழ்வு பதிவாக இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணத்துக்கு முன்னால சுருக்கமாக. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 12, 13, 15 4 ரிவாயத், இந்த 3 தடவை சொல்றாங்க. 13, 12 அல்லது 15ல அபூ தாலிபோட சேர்ந்து ஷாமுக்கு போனாங்க வியாபாரத்துக்காக. அவங்க போறாங்க, இவங்களும் போறாங்க. போற நேரத்துல பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காண்றாங்க. கண்டு கேட்கிறாங்க, இது யாருட மகன், யாருட மகன்? அப்ப அபூ தாலிப் கிளைம் பண்றாரு, இது ஏண்ட மகன் தான் என்று. அப்ப பஹீரா சொல்ற, இது உங்களோட மகனாக இருக்க முடியாது, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல். அபூ தாலிப் சொல்ற, எப்படி சொல்ற ஏண்ட மகன்? இல்ல இல்ல, இவர் அனாதையாத்தான் பிறப்பாருன்னு நாங்க படிச்சிருக்கிறோம், அதனால உங்களோட மகனாக இருக்க முடியாது. அப்ப அபூ தாலிப் சொல்ற, ஏண்ட சகோதரன் மகன். அப்ப கேக்குறா, நீங்க எப்படி இதை இனம் கண்டீங்க? நான் இந்த புல்லை அவதானிச்சு கொண்டிருந்தேன். இந்த புல்ல போற இடமெல்லாம் மேகம் இவருக்கு நிழல் கொடுத்துச்சு, கற்களும் மரங்களும் இவருக்கு சுஜூத் செஞ்சிச்சு, ஒவ்வொன்றும் இவருக்கு சலாம் சொன்னதை நான் கண்டேன்.
பஹீரா சொல்லி இப்ப இவங்க ரோம் உடைய பகுதிக்கு, ஷாம்ல இருந்து ரோமுடைய பகுதிக்கு போறா. பஹீரா சொல்றாரு, தயவு செய்து இவர் எடுத்துட்டு போவாதீங்க. ரோமர்கள் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு எது திரட்டாக இருக்குமோ அது இருக்க விட மாட்டாங்க. இவர் தான் அவங்களோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு தெட்டானவர். அவங்களுடைய மதகுருமார் இவரை பத்தி இனம் கண்டா இவருக்கு ஏதாவது செஞ்சிடுவாங்க சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருப்பி அனுப்புறாங்க. அபூ தாலிப் பயந்து திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிட்டு போறாங்க என்ற நிகழ்வு இங்க பதிவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எப்படி முந்திய வேதங்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணிச்சிருக்காங்கன்னா, அந்த அவங்க வேதத்தை படிச்சவங்க தன்னுடைய மகனை ஒரு புள்ளைய எப்படி இனம் காணுவாங்களோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் காணுவாங்க. யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். இதுல பஹீரா ஒரு விஷயத்தை சொல்றாரு, இதுல நான் கண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூதுல நான் மிச்சம் எல்லா அடையாளத்தை கண்டேன். ஒரு அடையாளம் காணும் வரைக்கும் நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலாட விருந்தத்தோட நான் கண்டேன். அவருடைய பின்ல ஷோல்டர்ல நுபுவத்துடைய ஆப்பிள போல அப்படிதான் மிஸ்ல துப்பாஹின் ஒரு ஆப்பிளுடைய வடிவத்துல நுபுவத்துடைய முத்திரைய நான் கண்டேன். அதை காணும் வரைக்கும் நான் இருந்தேன். இப்ப எனக்கு 100% ஷுவர் இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பஹீரா அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால திரும்பி வராங்க. வந்ததுக்கு பின்னால குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு சொல்றது ஹர்புல் ஃபிஜார். குறைஷிகள்ல 2 கோத்திரம், கினானா பனு கினானாவுக்கும் அதே நேரத்துல பனு ஹவாசின் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்துக்கு மத்தியில வியாபார பிரச்சனையினால அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை உண்டாகுது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கினானா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கினானாவுக்கு தான் அநியாயம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக கலந்து கொண்ட யுத்தம் அது. அதெல்லாம் கலந்து கொள்றாங்க. நுபுவத்துக்கு முன்னால அந்த யுத்தத்துல கலந்து கொள்றாங்க. அது மிச்ச நாள் நீடிக்கல. அந்த யுத்தம் நேரத்துல அவங்களோட வயசு திரும்ப 14 வயசா 15 வயசா 20 வயசா என்று சொல்லி ஷுவர் இல்ல. ஆனா அது 3 பதிவாக இருக்குது. 14, 15 அல்லது 20 வயசு. நான் அந்த நேரத்துல அம்புகளை எடுத்து என்னுடைய பெரியப்பமாருக்கு, என்னுடைய குடும்பத்துல மூத்தவங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் முன்னால் இருந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணி கொண்டே இருந்தேன். அந்த யுத்தம் தொடரல. அதுக்கு பின்னால் அவங்க ஒரு ஒப்பந்தம் ஒன்று எடுத்தாங்க. அதுக்கு பின்னால நாங்க எங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய உரிமையை கொடுக்கணும் சொல்லி 10வது நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துக்கு முன்னால ஹில்ஃபுல் ஃபுதூல் மிக முக்கியமான நிகழ்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்துல இதை ஞாபகப்படுத்துவாங்க. இதோடு நாங்க முடிச்சுக் கொள்வோம். பிற்காலத்துல அவங்க ஞாபகப்படுத்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்னன்னா, யமனை சேர்ந்த ஒரு மனிதன் மக்காவை சேர்ந்த ஆஷிபுல் வாயில் என்று சொல்லக்கூடியவரோட வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரம் செஞ்சு அவர் சாமான் எடுத்துட்டு மிச்ச காலம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்கல. இப்ப யமனை சேர்ந்தவர் மக்காவுக்கு வாராரு. ஆசிபின் வாயில சந்திச்சு எனக்கு தர வேண்டியதை தாங்க. ஆசிபின் வாயில் மறுத்துடுறாரு. அவர் சொல்றாரு, அப்பா இது இந்த ஊரு, உனக்கு வேண்டிய விஷயம் உனக்கு எதையும் நான் தரமாட்டேன். இப்ப வந்தவர் மிச்சம் கவலையோட அவரு மக்காவை காபத்துல்லாவை அப்படியே தவாப் செஞ்சு கொண்டு சத்தம் போட்டாரு. ببطن مكة ناء الدار والنفر محرم أشعث لم يقضي عمرته يا للرجال وبين الحجر والحجر إن الحرم لمن تمت كرامته ولا حرام لثوب فاجر غدر. இந்த அரபிகள் சில விஷயங்கள் இப்ப இந்த காலத்துல மீடியா வாட்ஸ்அப் இதுல போனா அங்க ஏதாவது ஒரு மெசேஜ் அந்த டைம்ல கொடுக்கணும். கவிதை வடிவத்துல படிச்சா எல்லாரும் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அப்ப இவர் தவாப் செய்யறாரு. இந்த வார்த்தைகளை சொல்லி சத்தமாக இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் போறார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உம்ராவை இன்னும் முடிக்கல, முடியெல்லாம் பரட்டடைஞ்ச நிலையில நான் தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஹஜருல் அஸ்வதுக்கும் ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கும் இடையில நான் சுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ஹராம் இந்த தூய்மையான மஸ்ஜிதுல் ஹராம்ல நான் இருக்கிறேன். இந்த ஹரத்துடைய கண்ணியம் கராமத் இருக்க முடியாது. யாரு மத்தவங்களோட பொருட்களை, மத்தவங்களோட ஆடைகளை, மத்தவங்களோட விடயங்களை ஹராமான முறையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்க முடியாது. எனக்கு நியாயத்தை எடுத்து தரத்துக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி சத்தம் போடுறாங்க. அதான் அவங்க இதை கேட்டோன்னு ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பெரியப்பா வாப்பா இன்னொரு சகோதரன் சொன்ன எத்தனை 10 பேர். அப்ப ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப்
அவர் உடனே பனு ஹாஷிம் எல்லா கோத்திரத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்துல்லா இப்னு ஜஅதான், அப்துல்லா இப்னு ஜுத்ஆனுடைய வீட்டுல. அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவர் பெரிய வியாபாரி, மிக கூட வல்லல். எப்பயும் மீட்டிங் அங்க நடக்கும். அவரை வந்த வாரங்கள் எல்லாருக்கும் உணவளிப்பாரு. அங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. இப்ப நடந்தது என்னன்னா, துல்காதாவுடைய மாதத்தில் இது நடந்தது. இப்ப துல்காதாவுடைய மாதம் என்றா சங்கையான அஷ்ஹுல் ஹுரும். நபித்துவத்துக்கு முன்னால் இருந்தே அந்த சங்கையான மாதங்களை அரபிகள் பாதுகாத்துட்டு வந்தாங்க. துல்காதாவுடைய இந்த மாதத்தில் அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தாங்க. நாங்க இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்குல அநியாயக்காரனுக்கு எதிராகத்தான் இருப்போம், அநியாயம் இழக்கப்பட்டவருக்கு நாம் இருப்போம் என்று சொல்லி அந்த யமன்ல இருந்து வந்தவர்களுடைய ஹக்க அவங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா ஜுபைர் இந்த நிகழ்வை ஒரு கவிதை வடிவத்தில் அவரும் படிக்கிறார். இன்னல் ஃபுதூல தஅகது வ தஹாலகு அல்லா யுகீம பிபத்னி மக்கத ஸாலிமு. இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்குல அநியாயக்காரன் யாருமே மிஞ்சிருக்க கூடாது. அம்ருன் அலைஹி தஅகது வ தவாஸகு. இந்த விடயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம். ஃபல்ஜாரு வல் முஹ்தரு ஃபீஹிம் ஸாலிமு. இந்த மக்காவுக்கு சூழ இருக்கிற எல்லோரும் பாதுகாப்பா இருப்பாங்க. யாரெல்லாம் விசிட்டர்ஸா வராங்களோ அவங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க விசிட்டர்ஸா வராங்க, அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க என்று சொல்ல அந்த நிகழ்வு அதை அப்படி படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால அவங்க சொல்றாங்க, இது ஒரு ஹதீஸ் பைஹக்கில பதிவாக இருக்குது. லகத் ஷஹித்து ஃபீ தாரி அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் ஹல்ஃபமா அஹப்பு அன்ன லீ பிஹி உம்ருன் நிஅம். அன்னைக்கு நான் கலந்து கொண்டது இருக்குது, எனக்கு ஒரு சோப்பு ஒட்டகம் கிடைக்கிறத விட சரியான சந்தோஷம். சோப்பு ஒட்டகம் என்றா ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனம். இந்த காலத்துல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் போல யார் சரி கிடைச்ச ரோல்ஸ் ராய்ஸ் கிடைக்கிறத விட எனக்கு சந்தோஷம் என்னன்னா, அன்றைக்கு இந்த ஒப்பந்தத்துல நானும் பங்குதாரி ஆனது. அதுக்கு பின்னால் நாங்க நிப்பாட்டல்ல சொன்னாங்க, இஸ்லாம் இப்ப இஸ்லாத்திலையும் இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு இடையே அழைத்தால் நான் நிச்சயமாக பதில் அளிப்பேன். இன்னைக்கு அநியாயம் என்று வரும்போது மார்க்கம் எல்லாம் எல்லாரும் எந்தெந்த மார்க்கம் இல்ல அநியாயக்காரத்துக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்ற இந்த நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யறாங்க. பின்னால வந்த சஹாபாக்கள் எல்லோருமே எப்பேதும் இந்த நிகழ்வை பதிவு செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹில்ஃபுல் ஃபுதூலுடைய விட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க தொடருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்வு சம்பந்தமாக. அதுக்கு முந்தி நடந்த மிக முக்கியமான நிகழ்வு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரம் செஞ்சாங்க. இந்த வியாபார உறவின் தொடர் தான் ஒரு திருமண உறவாக அது மாறுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلوات ورحمة. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا.